ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்பைஸ் அண்ட் லைஃப் கனடா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குயிக்காக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு கொண்டக்கடலை கறி தான். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் கேன்ட் சிக் பீஸ் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இது ஆர்கானிக், நான் ஜிஎம்ஓ. அப்புறம் அந்த கேன் வந்து நான் பிபி லைனிங் உள்ள கேன். ஸோ இது வந்து இப்போ காஸ்கோலேயே கிடைக்கிது இந்த மாதிரி ஆர்கானிக் சிக் பீஸ். இதுக்கு 2 கேன் நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ ஒரு பாத்திரம் சூடான உடனே எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே 1 டீஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிருக்கேங்க. இப்போ 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன். இது பொரிஞ்ச உடனே ஒரு பிரிஞ்சி இலை அண்ட் 2 ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்கிறேன். வேறு பெருசாக ஒன்றும் பெரிய ஸ்பைசஸ் நான் யூஸ் பண்ணல, ஹோல் ஸ்பைசஸ். ஏன்னா பின்னாடி நம்ம வந்து மசாலா யூஸ் பண்ணுறனால. இந்த ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே 2 பொடியாக நறுக்குன்னு ஆனியன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிறேன். ஏன்னா இதில் நம்மளுக்கு வந்து நான் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இஞ்சி பூண்டு நான் இடித்து, பூண்டு வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு தோலோடு இடித்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி வந்து கொஞ்சம் கூடலாகவே இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்மளுக்கு ஸ்மெல் கிடைக்கும். பாருங்கள், நல்லா வதக்கிட்டுருக்கேன். ஃப்ரை ஆகிட்டே இருக்குது நல்லா ஆனியன்ஸ். இப்போ நல்லா ஆனியன்ஸ் ஃப்ரை ஆன அந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்த உடனே நான் மூடி போட்டு இதை கொஞ்சம் நேரம் குக் பண்ண விட போகிறேன். அப்போ உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும் தக்காளி வெங்காயம்லாம். இப்போ மூடி ஓப்பன் பண்ணோடனே பாருங்கள், 2 மினிட்ஸில் எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா வதங்கின உடனே நான் மீட் மசாலா, நம்ம எனி பிராண்ட் மீட் மசாலா ஆட் பண்ண போகிறேன் இந்த சன்னாக்கு. இதில் பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் மீட் மசாலா ஆட் பண்ணுறேன். இதனால தான் நான் வந்து ரொம்ப ஹோல் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணலை பின்னாடி. அப்புறம் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், ப்ளெயின் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தாங்க இதுக்கு மசாலா ஆட் பண்ண போகிறேன். இது மாத்திரம் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிறோம். நல்லா கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல்லாம், மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரையிலும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிறோம். நான் எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் இதில் விட்டுருக்கேன். அதனால் ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டு இதை ஃப்ரை பண்ணிக்கிறேன், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ நல்லா கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற வரணும். பாருங்கள், வதக்கிட்டே இருக்கேன். இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தேவைக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுறேன். உங்களுக்கு அந்த கேனில் வந்து கொஞ்சம் லைட்டாக உப்பு இருக்குது, லோ சோடியம் அது. ஸோ அதனால் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் 1 கப்பு தண்ணி இதில் விட்டு இதை இப்போ கொதிக்க விட போகிறேன். எனக்கு இது ரொம்ப கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும். அதனால் இன்னொரு கப்பு தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்க விட்டுறோம். இப்போ நான் வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடுறேன். இந்த கறி லீவ்ஸ் நான் யூஸ்வலி ட்ரையாக ஆக்கி வச்சுருப்பேன். அதனால் எனக்கு வந்து நான் கொதிக்கும்போது இந்த மாதிரி டைமில் ஆட் பண்ணால் எனக்கு அது நல்லா டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் கொடுக்கும். இப்போ பாருங்கள், இந்த கேன்டு சிக் பீஸை வந்து நான் தண்ணியை வந்து ஈர்த்துட்டு ஸ்ட்ரெயினரில் ஊற்றி தண்ணியை ஈர்த்துட்டு அதே மாதிரி வாஷும் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வெறும் இந்த தண்ணி இல்லாமல் இந்த கறியில் நான் இப்போ வந்து இதை ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த கேனில் இருக்க இந்த கொண்டக்கடலை பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி ஒரு 3/4 வரையிலும் குக் ஆனது தான் இதுங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இந்த ரெசிபி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வெளியில் போயிட்டு வந்துட்டு இல்லை நம்ம ஒரு காலையில் அந்த மாதிரி கூட இதை ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இந்த கறி வந்து கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. அதனால் ஒரு 1/2 கப் தண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி கொதிக்க விட்டுட்டு இப்போ ஒரு 1/4 கப் வந்து தேங்காய் பால் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஒரு கறி குழம்பு அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நான் கொஞ்சம் உப்பு பார்த்துக்கிறேன். லைட்டாக கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ லைட்டாக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நான் மூடியும் போட்டு இது வந்து ஒரு 7 to 8 மினிட்ஸ் வரையிலும் இப்படியே குக் பண்ண விட போகிறோம். இப்போ ஒரு 8 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலில் நல்ல ஒரு கொண்டக்கடலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. இது ரைஸ், சப்பாத்தி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ப்ளஸ் இது பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பிஸி மாம்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷாகவும் அமையும். ஏன்னா நம்மளுக்கு ஊற வைக்கிற வேலையெல்லாம் இதில் இல்லை. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.